சொல்லக்கூடியவர் யார் என்று பார்க்காமல் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று பார்க்க வேண்டும். நம் முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தால் எப்படி நாம் கண்ணியம் கொடுப்போமோ அதே போல இந்த பயானுக்கும் கண்ணியம் கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடத்துல மலக்குகள் சகீனா என்ற மன அமைதியை கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபையை நோக்கி அல்லாஹ் தம் நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குகளிடம் நம்மை பற்றி பெருமையடித்து பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதா அப்படி என்பது என்னன்னு பார்த்தோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் ஹஜ் செஞ்சாங்க. இதுதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் ஹஜ்ஜும் இறுதி ஹஜ்ஜும் கூட. இந்த ஹஜ்ஜில் வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய உரைகளை மக்களுக்கு உயர்த்தினாங்க. மக்கள் மத்தியில உரைகளை சொன்னாங்க, சிறப்பு மிக்க உரைகளை சொன்னாங்க. அப்ப மக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த வருடம் இதே இடத்துல இதே மாதத்துல இந்த இடத்துல நான் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அப்போ அந்த உரை என்பது, அதாவது ஹஜ்ஜில் சொல்லக்கூடிய உரை என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு கடைசி உரையாக இருந்தனாலதான் ஹஜ்ஜுல் விதா என்று பெயர் சொல்லப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மக்களுக்கு என்ன உரை சிறப்பிச்சாங்க அப்படின்னா, ஒருவன் செய்த குற்றம், அதாவது அந்த காலத்துலதான் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ஒரு தந்தை செஞ்ச குற்றம் பையனுக்கு பிள்ளைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னா, ஒருவன் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை அவனே தீர்மானிச்சு அவனுக்கே அது வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ தந்தை தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளை தன் தந்தைகளுக்கும் செய்யக்கூடிய அநியாயத்தை நீங்கள் செய்யாம இருங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தந்தையிடம் சொத்து இருக்கு, அந்த சொத்தை நம்ம பேர்ல எழுதி வாங்கிட்டு நம்ம தந்தையை கவனிக்காம விட்டுறோம் இல்லையா. இது ஒரு உதாரணம். ஆனா நிறைய உதாரணம் இருக்கு. பெற்றோர்களுக்கு நம்ம அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கோம், அந்த மாதிரி அநியாயம் செய்யாமல் இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு செயல் இருக்கு. அதாவது எங்க குடும்பத்துல நீ ஒருத்தனை கொலை செஞ்சுட்டியா, நான் உங்க குடும்பத்திலேயே ஒருத்தனை கொலை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது கொலை விஷயம் மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. இப்ப நீ ஒரு செயல் செஞ்சினா நானும் அந்த செயலை செய்வேன், நீ அதை பண்ணினா நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பழிக்கு பழி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ வட்டி வாங்குறது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வட்டி என்ற சொல் ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க? ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. அப்பவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்குமே இந்த வட்டி என்பது அதிகமாக உலா வரக்கூடியதாக இருக்கு. வட்டி இல்லாம எந்த ஒரு குடும்பமுமே கிடையாது. இந்த வட்டி என்பது நாளடைவுல அதிகமாகிட்டே தான் போகுது. அப்போ இஸ்லாத்துல வட்டி பாவத்திலும் பெரும் பாவமா எது இருக்கு அப்படின்னா வட்டி தான். வட்டி வாங்குபவன், வட்டி கொடுப்பவன், வட்டி எழுதுபவன். அப்போ இந்த வட்டி வாங்குறது ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ பெண்களை குறித்து ஆண்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் மனைவியின் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உங்களின் மீது உங்கள் மனைவிக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அல்லாஹ்வுடைய அமானிதமாக இருக்கு. மனைவிமார்கள் அனைவரும் கணவன்மார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள அமானிதமாக இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அவர்களுடைய கடமை என்னவாக இருக்கு, அதாவது மனைவிமார்களுடைய கடமை என்னவாக இருக்கு அப்படின்னா, கணவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அது மனைவி செய்யாமல் இருக்கணும். அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, கணவனுக்கு பிடிக்காத செயல் மனைவி செஞ்சுட்டாங்க அப்படின்னா படுக்கையை விட்டு சிறிது காலம் விலக்கி வையுங்க. அப்படி இல்லைன்னா காயம் ஏற்படாமல் அவங்களை அடிக்கக்கூடியவர்களாக இருங்க. ரசூலுல்லாஹ் அடிக்க சொல்லியிருக்காங்க, ஆனா காயம் இல்லாதவாறு அவங்களை அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே போல மனைவிகளுக்கு நீங்க செய்யக்கூடிய கடமை என்னவாக இருக்கு அப்படின்னா, நீங்க உணவு கொடுக்கறதா இருக்கட்டும், உடை கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க அன்புலையும் கருணைகளையும் இதெல்லாம் அவங்களுக்கு அரவணைக்கக்கூடியவர்களாக நீங்க இருங்க அப்படின்னு கணவன்மார்கள்ட்ட சொன்னாங்க. அப்போ முஸ்லிம்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் சகோதரத்துவம், அதாவது ஒற்றுமையோடு இருக்கக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ உங்க இடத்துல ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அமானிதம் இல்லாம,
அதாவது உங்களுடைய விருப்பம் இல்லாம நீங்க எடுக்கிறது அது அறாமாக செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஒரு பொருள் மற்றவங்க இடத்துல இருந்து வேணும்னா அதை அவங்கள்ட்ட இருந்து நீங்க கேட்டு வாங்கக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் இடத்துல நான் 2 பொக்கிஷத்தை விட்டுட்டு போகக்கூடியவர்களாக இருக்கேன். உங்க இடத்துல நான் 2 பொக்கிஷங்களை விட்டுட்டு போகக்கூடியவர்களாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னவாக இருக்குன்னா, எனக்கு வழங்கப்பட்ட திருக்குரானை உங்க இடத்துல நான் விட்டுட்டு போறேன். 2வது விஷயம் என்னன்னா, இறைவனது தூதரான எனது வாழ்க்கை நெறிகளை நான் அவங்களுக்கு விட்டுட்டு போறேன். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சுன்னத்தான விஷயங்கள் தான் இருக்கும். ஏன்னா ஆயிஷா ரலி சொல்லியிருக்காங்க, குரானும் ரசூலுல்லாஹ்வும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சிறு தவறு கூட ரசூலுல்லாஹ் செய்யறதே கிடையாது. அதனாலதான் ஆயிஷா ரலி சொன்னாங்க, குரான் எப்படி இருக்கோ, ஒரு குரான்ல ஒரு மனிதன் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்னு எப்படி அல்லாஹ் வழங்கப்பட்டானோ அதே போல குரானும் ரசூலுல்லாஹ்வும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, உங்களுக்கு பிறகு எந்த ஒரு சமுதாயமும் இல்லை. எனக்கு பிறகு, அதாவது எனக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் நீங்க அல்லாஹ்விடம் மட்டுமே முறையாடக்கூடியவர்களாக இருங்க. நீங்க அல்லாஹ்விடம் மட்டுமே தொழுது துவா செய்யக்கூடியவர்களாக இருங்க. ரமலான் மாதம் வந்துச்சுன்னா 5 வேளை தொழக்கூடியவர்களாக இருங்க. நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருங்க. உங்களுடைய செல்வத்துக்கு ஏற்பவாறு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு கடமையாக இருக்கு அப்படின்னா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு, அதாவது ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருங்க. ஹஜ் எல்லா மனிதர்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. நம்மளால வசதி வாய்ப்புகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா ஹஜ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் உங்களை ஆளும் தலைவர்களுக்கு நீங்க பணிந்து செல்லக்கூடியவர்களாக இருங்க. அதாவது கட்டுப்படக்கூடியவர்களாக இருங்க. இந்த தலைவர் என்பது நம்மளுடைய கணவன்மார்களா இருக்கலாம், மனைவிமார்களா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், உஸ்தாதுமார்களா இருக்கலாம். இவங்க அனைவருமே நமக்கு நல்லதை மட்டுமே சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இறைவனை நீங்கள் மிக விரைவில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஏன்னா நமக்கு மரணம் என்பது எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய இறைவனை நீங்கள் மிக விரைவில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க, மிக விரைவில் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் எனக்கு பிறகு சைத்தான் உங்களிடத்துல வழிகேடாக இருக்கக்கூடியவனாக இருந்தான். அப்ப சைத்தானிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் மக்களிடத்துல சொன்னாங்க. அதே போல இந்த உலகத்துல உங்களுக்கு இறைவன் ஒருவன் தான், உங்களுக்கு தந்தை ஒருவன் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களை விட யாரும் உயர்ந்தவரும் கிடையாது, உங்களை விட யாரும் தாழ்ந்தவரும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் அனைவருமே மண்ணால படைக்கக்கூடியவர்கள் தான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல ஜாதியாலும் நிறத்தாலும் பணத்தாலும் அனைவரையுமே நான் காலை மிதிக்கக்கூடியவர்களாக இருக்கேன். ஏன்னா இந்த உலகத்துல பணத்திமிரில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உன்னை விட நான் தான் அழகு, உன்னை விட நான் தான் கலரு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்காங்க. உன்னை விட ஜாதியில உன்னை விட நான் தான் உயர்ந்த ஜாதி, நீனா கீழ்ந்த ஜாதி அப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர், ஒரு சில பேர் இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் அனைவரையுமே நான் காலை கொண்டு மிதிக்கக்கூடியவர்களாக இருக்கேன். ஏன்னா அல்லாஹ்வுடைய பார்வையில அனைவருமே சமமாக இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறைவன் எனக்கு அளித்த கட்டளைகளை உங்களுக்கு நான் அறிவிச்சு விட்டேன். இறைவன் எனக்கு கொடுத்த தூதை உங்களுக்கு நான் நிறைவேற்றி விட்டேன். என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடத்துல, அதாவது ரசூலுல்லாஹை பற்றி அல்லாஹ் நம்ம இடத்துல தீர்ப்பு நாள்ல நம்ம அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னை பத்தி உங்களிடத்துல அல்லாஹ் விசாரிச்சானா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்போ அந்த இடத்துல கடலளவு மக்கள் இருக்காங்க. கடலளவு மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பதில் சொல்றாங்க. பேரொளி கொண்டு பெரிய சத்தமிட்டு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, என்னன்னா நிச்சயமாக இறைவனது கட்டளைகளை எங்களுக்கு அறிவித்து விட்டீர்கள். இறைவன் தங்களுக்கு தந்த நபித்துவத்தை எங்களுக்கு வழங்கிவிட்டீர்கள். ஒரு மனிதன் வாழ்வுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு அந்த மனிதர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னதும்
ரசூலுல்லாஹ் வானத்தை உயர்த்தி 2 கையை ஏற்றி அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. என்ன துஆனா அல்லாஹும்ம அஃது அல்லாஹும்ம அஃது அல்லாஹும்ம அஃது. இந்த 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 இதை 3 தடவை சொல்றாங்க. அதாவது இறைவா இதற்கு நீயே சாட்சி, இறைவா இதற்கு நீயே சாட்சி, இறைவா இதற்கு நீயே சாட்சி. அப்போ இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பை, அதாவது நம்ம இந்த இடத்துல நம்ம உயிரோட இருக்கோம், நம்மளுடைய உயிர் எப்ப பிரிவுன்னே தெரியாது. அப்ப இந்த அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம உயிரோடு இருக்கும் போதே 5 வேளை தொழுகிறதா இருக்கட்டும், ஜக்காத்து கொடுக்கறதா இருக்கட்டும், நன்மையான விஷயங்கள் செய்யறதாக இருக்கட்டும், இந்த நொடி பொழுதே இப்போல இருந்தே நம்ம ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இறந்த பிறகு நம்மளால அல்லாவை வணங்க முடியாது, தொழுக முடியாது. அதே போல அல்லாவிடத்துல நம்ம என்னதான் அழுதாலும், யாரெல்லாம் என்னை திரும்பி அனுப்பிடு, உனக்காக நான் 2 ரக்காய்க்கு நான் தொழுதுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ் நமக்கு மீண்டும் உயிர் கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ இறந்தா நம்மளால மீண்டும் வர முடியாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஃபஜர் தொழுகைக்கு 2 ரக்காய்த்து, ஃபஜர்ல நீங்க 2 ரக்காய்த்து தொழுதீங்க அப்படின்னாலே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் விட மேலானது. நீங்க ஃபஜர்ல எந்திரிச்சு 2 ரக்காய்த்து தொழுதீங்கனாலே இந்த உலகத்திலேயே ஒட்டுமொத்த உலகத்தை விட மேலானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபஜர் நம்ம 2 ரக்காய்த்து தொழுதோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இந்த நிலைமையில இப்படி இருக்கிறதுக்கு நம்ம அல்லாஹ்விடத்துல நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளை விட மேல இருக்கிறவங்களை பார்க்காம நம்மளோட கீழே இருக்கிறவங்களை பார்த்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, ரசூலுல்லாஹ்வை நாம் பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய நாட்கள்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கு சொர்க்கத்துல மிக உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கணும். வாஹிரு தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.